ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கொஸ்டினை கேட்குறேன். ஒரு ஆள் ஜஸ்ட் யோசிக்கிறதுனால மட்டும் ரிச் ஆகிடுவானா? இது கொஞ்சம் மூவி பார்க்குற மாதிரி இருக்குல்ல? எஸ். ஆனால் இன்னொரு கொஸ்டின், ஏன் சில பேர் அதே சிட்டியில் இருந்துட்டு அதே எஜுகேஷன் வச்சுருந்தோம், அதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருந்தோம் மில்லியனர்ஸ் ஆகுறாங்க, அண்ட் வேறு சில பேர் லைஃப் ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு? இது லக்கா இல்லை நமக்கு தெரியாத ஒரு ஹிடன் சிஸ்டமா? 1937ல் திங்க் அண்ட் க்ரோ ரிச்னு ஒரு புக் பப்ளிஷ் ஆச்சு. அந்த புக் ஒரு போல்டான விஷயத்தை கிளைம் பண்ணுச்சு. அது என்னன்னா, வெல்த்ன்றது உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரியேட் ஆகிறது இல்ல, அது உங்க மைண்ட்ல தான் கிரியேட் ஆகுதுன்னு. ஆத்தர் நெப்போலியன் ஹில் 500 சக்சஸ்ஃபுல் பீப்புளை ஸ்டடி பண்ணாரு. அதுல ரொம்ப முக்கியமானவங்களா ஆண்ட்ரூ கார்னேக், ஹென்ரி ஃபோர்ட், தாமஸ் எடிசன் மாதிரியான லெஜெண்ட்ஸும் இருந்தாங்க. அவர் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, ரிச் பீப்புள் டிஃப்ரெண்டா ஒர்க் பண்ண மாட்டாங்க, இன்ஸ்டெட் அவங்க டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுவாங்கன்னு. அவங்க திங்கிங் தான் அவங்க ரியாலிட்டியை ஷேப் பண்ணுதுன்னு சொல்றாரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம், திங்க் அண்ட் க்ரோ ரிச்ன்றது ஜஸ்ட் மோட்டிவேஷனா இல்லை ரியல் சைக்கலாஜிக்கல் சிஸ்டமானு. தாட்ஸ் எப்படி ரிசல்ட்ஸாக மாறுது, டிசையர் எப்படி மணியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அண்ட் அதை விட முக்கியமாக இந்த சிஸ்டமை நீங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ண முடியுமான்னு. அதனால் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும்னா ஒரு ரியல் ஸ்டோரியில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1908ல் ஒரு யங் ஜேர்னலிஸ்ட் இன்டர்வியூ பண்ண போனார். அவர் வேர்ல்டில் ரிச்சஸ்ட் மேனான ஆண்ட்ரூ கார்னேகை மீட் பண்ணார். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்னேகி அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சான கொஸ்டினை கேட்டார். அது என்னன்னா, வேர்ல்டில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை ஸ்டடி பண்ண இன்ட்ரெஸ்டடானு. ஜேர்னலிஸ்ட் ஷாக் ஆயிட்டாரு. கார்னேகி சொன்னார், நான் உன்னை சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், அவங்க சக்ஸஸ் பிரின்சிபல்ஸை டிஸ்கவர் பண்ணி வேர்ல்டுக்கு நீ ஷேர் பண்ணணும்னு சொன்னார். அண்ட் அந்த ஜேர்னலிஸ்ட் பேர் தான் நெப்போலியன் ஹில். ஸோ அடுத்த 20 வருஷம் நெப்போலியன் ஹில் ஆண்டர்ப்ரூனர்ஸ், இன்வென்டர்ஸ், லீடர்ஸ்னு எல்லாரையும் ஸ்டடி பண்ணாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பவர்ஃபுல்லான கன்க்ளூஷனுக்கும் வந்தார். சக்ஸஸ்ன்றது ஆக்சிடென்ட் இல்லை, சக்ஸஸ்க்கு ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு. அண்ட் அந்த பேட்டர்ன் உங்கள் தாட்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னார். நெப்போலியன் ஹில் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கும் ஒரு டெஃபினட்டான பர்பஸ் இருந்தது. அவங்களுக்கு என்ன வேணும்னு எக்ஸாக்டாக தெரியும், அண்ட் அந்த டைரக்ஷனில் தான் அவங்க திங்கிங்கை அலைன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாரு. ஈவன் ஹிஸ்ட்ரியில் கூட இந்த ஐடியா தெரியும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைமில் வேர்ல்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. புது இன்வென்ஷன்ஸ், புது பிஸ்னஸஸ், எக்ஸ்ட்ராடனரி சக்ஸஸ்னு இந்த மாதிரியெல்லாம். எக்ஸாம்பிளுக்கு தாமஸ் எடிசன், அவர் 1000+ ஃபெயில்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணார் பல்பை இன்வென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் அவர் ஃபெயிலியரை ஃபைனல் அவுட்கமாக பார்க்கல. ஈவன் அவர் ஒரு ஃபேமஸான கோட் சொன்னார், ஐ ஹாவ் நாட் ஃபெயில்டு, ஐ ஹாவ் ஜஸ்ட் ஃபவுண்ட் 10,000 ways that won't workனு. இது ஜஸ்ட் பாசிட்டிவிட்டி இல்லை, இது ஒரு மைண்ட் செட். அவங்க பிலீவ்ஸ் தான் ஆக்ஷன்ஸை டிரைவ் பண்ணுச்சு. இந்த ஐடியா ஸ்டாய்க் ஃபிலாசபிலையும் இருக்கு. மார்க்கஸ் ஆரேலியஸ் சொன்னார், த சோல் பிகம்ஸ் டைட் வித் த கலர் ஆஃப் இட்ஸ் தாட்ஸ்னு. இதை சிம்பிளாக சொன்னால், உங்கள் திங்கிங் அதாவது உங்கள் ஐடென்டிட்டியை ஷேப் பண்ணும், ஐடென்டிட்டி ஆக்ஷன்ஸை ஷேப் பண்ணும், ஆக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸை கிரியேட் பண்ணும்னு. ஸோ தாட் வில் லீட் டு ஐடென்டிட்டி, ஐடென்டிட்டி வில் லீட் டு ஆக்ஷன், அண்ட் ஆக்ஷன் வில் லீட் டு ரிசல்ட். இந்த செயினை தான் நெப்போலியன் ஹில் அவர் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கில் சிம்பிளிஃபை பண்ணாரு. ஹில்லை பொறுத்த வரைக்கும் வெல்த் கிரியேட் ஆகிற ப்ராசஸ்க்கு 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டெப் 1, டிசையர். வேர்ல்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு பேர்னிங் டிசையர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, வெறும் நார்மல் விஷல இருந்து இல்லை. ஸோ கிளியராக இன்டென்ஸாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஹென்ரி ஃபோர்ட் அஃபோர்டபுள் கார்ஸை கிரியேட் பண்ண ட்ரீம் பண்ணார். அதை எல்லாருமே இம்பாசிபிள்னு சொன்னாங்க, ஆனால் அவரோட டிசையர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஃபைனலி மாஸ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் கிரியேட் பண்ணார், அண்ட் அதனால் வேர்ல்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்டெப் 2, ஃபெய்த். ஃபெய்த்னா பிளைண்டாக பிலீஃப் மட்டும் இல்லை, அது கோல் பாசிபிள்னு ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணுறது. நெப்போலியன் ஹில் சொல்கிறாரு, whatever the mind can conceive and believe it can achieve. இது சைக்கலாஜிக்கலாக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிலீவ் பண்ணினா உங்கள் பிரெயின் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நோட்டீஸ் பண்ணும், அதே நீங்கள் டவுட் பண்ணினா உங்கள் பிரெயின் ஆப்ஸ்டக்கல்ஸை தான் நோட்டீஸ் பண்ணும். ஸ்டெப் 3, ஆட்டோ சஜஷன். இதுதான் டெய்லி உங்கள் மைண்டை ரிப்பீட்டட்லி ப்ரோக்ராம் பண்ணுறது, அஃபர்மேஷன்ஸ், விஜுவலைசேஷன்னு. அண்ட் இதை தான் மாடர்ன் சைக்காலஜியில் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, ரிப்பீட்டடாக நடக்கிற விஷயத்தை பிரெயின் ட்ரூன்னு அக்செப்ட் பண்ணும்னு. அதனால தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே டெய்லி அவங்க கோல்ஸை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டெப் 4, ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். நெப்போலியன் ஹில் சொல்கிறாரு, நாலேஜ் isn't பவர், ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இஸ் பவர்.
இங்கே ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, அதை கிளியர் பண்ணிக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மோர் நாலேஜ் இஸ் ஈக்குவல் டு மோர் சக்சஸ்னு. ஆனால் ரியாலிட்டி ரைட் நாலேஜ் பிளஸ் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ். நாலேஜ்ன்றது ரா மெட்டீரியல் மாதிரி, ஆக்ஷன் தான் அந்த மெட்டீரியலை ப்ராடக்டாக மாற்றுது. நீங்கள் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை மட்டுமே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா நீங்கள் கிரியேட்டராக இல்லை, நீங்கள் ஜஸ்ட் இன்ஃபோ கலெக்டராக தான் இருப்பீங்க. நெப்போலியன் ஹில் சொன்ன மாதிரி ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் தான் ரொம்பவே முக்கியம். ஸ்டெப் 5, ஆர்கனைஸ்டு பிளானிங். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட டிசையர் இருக்குது, ஃபெய்த் இருக்குது அண்ட் நாலேஜும் இருக்குது. ஆனால் பிளான் இல்லாமல் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு தான் ஹில் சொல்கிற மாதிரி ஆர்கனைஸ்டு பிளானிங் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் டிசையர் அண்ட் ரியாலிட்டி. ட்ரீம் வில் லீட் டு பிளான் அண்ட் பிளான் வில் லீட் டு எக்ஸிக்யூஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் வில் லீட் டு ரிசல்ட். இதுதான் ரொம்பவே முக்கியம். ஈவன் நீங்கள் மாடர்ன் ஸ்டார்ட் அப் வேர்ல்டில் கூட பாருங்கள், எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்புக்கும் பின்னாடி கிளியர் எக்ஸிக்யூஷன் பிளான் இருக்கும். மார்க்கெட் ரிசர்ச், ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்டிங்னு. எப்போவுமே பிளானிங் இல்லைன்னா டிசையர் இமேஜினேஷனாக தான் இருக்கும். ஸோ ஹில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் சொல்கிறாரு. பிளான்ஸ் ஃபெயில் ஆகலாம், ஆனால் கோல் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு. மீனிங் பிளானை மாற்று, கோலை மாற்றாத, அதுதான் அர்த்தம். அண்ட் அதுதான் வின்னர்ஸ்க்கும் குவிட்டர்ஸ்க்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ். ஸ்டெப் 6, பர்சிஸ்டன்ஸ். இது மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆனால் மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டெப். பிகாஸ் பர்சிஸ்டன்ஸ் இஸ் த சஸ்டெயின்ட் எஃபர்ட் நீடட் டு டெவலப் ஃபெய்த். சிம்பிளாக சொல்லணும்னா ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் தான் ஃபெய்த்தை ஸ்ட்ராங் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு தாமஸ் எடிசன் thousands ஆஃப் டைம் ஃபெயில் பண்ணாரு, ஆனால் அவர் ஸ்டாப் பண்ணியிருந்தா பல்ப் இன்வென்ட் ஆகியிருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு டீப் சைக்கலாஜிக்கல் இன்சைட் இருக்கு. அது என்னன்னா, மோஸ்ட் பீப்புள் டேலண்ட் இல்லைன்னு ஃபெயில் ஆகலை, டூ சூன் கிவ் அப் பண்ணிடுறாங்க. பர்சிஸ்டன்ஸ் ஒரு சிக்னல் மாதிரி, அது வேர்ல்டுக்கு சொல்லுது இந்த ஆள் சீரியஸ்னு. அப்போ தான் ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அட்ராக்ட் ஆகும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டை சொல்ல போகிறேன். நிறைய பேர் திங்க் அண்ட் க்ரோ ரிச்ன்றது ஜஸ்ட் பாசிட்டிவ் திங்கிங் புக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவல் ஐடியா ரொம்ப டீப்பர். ஹில் பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் சொல்கிறது எல்லாமே உங்கள் சப்கான்ஷியஸ் தான் உங்கள் ரியாலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்னு. மாடர்ன் நியூரோ சயின்ஸும் இதை சப்போர்ட் பண்ணுது. பிரெயின் ஒரு ஃபில்டர் மாதிரி ஒர்க் பண்ணும். அதை ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் RASன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ உங்கள் பிரெயின் அதர் ரிலேட்டடான விஷயங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கும்னு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் கார் வாங்கணும்னு யோசிச்சா சடன்லி அந்த கார் எவ்ரிவேர் உங்களுக்கு தெரியும். இங்கே ரியாலிட்டி சேஞ்ச் ஆகலை, உங்கள் அட்டென்ஷன் தான் சேஞ்ச் ஆகுது. அண்ட் அந்த அட்டென்ஷன் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஸ்பாட் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடர்ன் சைக்காலஜிலையும் சிமிலர் ஐடியா இருக்குது. அது என்னன்னு சைக்காலஜிஸ்ட் கேரல் டுவெக் அவங்க மைண்ட் செட் புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. க்ரோத் மைண்ட் செட் இருக்கிற பீப்புள் சேலஞ்சஸை ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்ப்பாங்க. ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்கிற பீப்புள் சேலஞ்சஸ்க்கு பயப்படுவாங்கன்னு. டிஃப்ரென்ஸ் என்ன? திங்கிங். ஒரு பர்சன் டெய்லி ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு கோல் மேலே ஃபோக்கஸ் பண்ணினா 1 இயரில் க்ரோத் விசிபிள் ஆகும், 5 இயர்ஸில் எக்ஸ்பர்ட் ஆகலாம் அண்ட் 10 இயர்ஸில் இண்டஸ்ட்ரி லீடராகவும் ஆகலாம். இது மேஜிக் இல்லை, இது காம்பவுண்ட் எஃபெக்ட். அப்போது இந்த பிரின்சிபலை இக்னோர் பண்ணினா என்ன நடக்கும்? ரேண்டம் திங்கிங், ரேண்டம் ஆக்ஷன்ஸ் அண்ட் ரேண்டம் ரிசல்ட்ஸ். ஆனால் நீங்கள் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணினா டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. பிகாஸ் டைரக்ஷன் தான் டெஸ்டினியை ஷேப் பண்ணுது. வெல்த் திங்கிங்கில் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் ஜஸ்ட் திங்கிங் மட்டும் போதாது. திங்கிங் ஸ்பார்க், ஆக்ஷன் ஃபியூவல், பர்சிஸ்டன்ஸ் என்ஜின். இந்த 3 அலைன் ஆனால் ரிசல்ட்ஸ் ஆல்மோஸ்ட் கேரண்டீட். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர். கீப் ரீடிங், கீப் லேர்னிங் அண்ட் கீப் க்ரோயிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.